புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. இந்த மொகரக்கி தெரி பிஜிஎம் தெரி பிஜிஎம் ஆளும் மண்டை எத்தனை முறை சொல்லிருக்கேன் உனக்கு மண்டைல டையடி மஞ்ச கலர்ல முடிய வச்சுக்கிட்டு இப்பதே போலீஸ்கார பாத்துக்கிருக்க. இம்புட்டு தூரம் ஆனதுக்கு நீனே காரணம் சொல்லிக்கிருக்க. என்னமா நீ அவரவே முறைச்சிக்கிருக்க? உனக்கு என்னத்த சொல்ல? என்ன நீ எல்லாத்துக்கும் இவன் தான காரணம்? இவன் மட்டும் எங்கனால வராம இருந்திருந்தா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயப்பட நீ செல்வாக்கிட்ட போன் பண்ணி சொல்லி இருந்திருப்பியா? ஆனதுக்கு இப்படி ஆயிருக்குமா? பாரு அக்காண்டு கூட பார்க்க மாட்டேன், ஆஸ்பத்திரியும் கூட பார்க்க மாட்டேன். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னா சோழியை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பு. போ போய் சோறாக்கி கொண்டு வா போ. என்ன வெண்ணைக்கு நான் சோறாக்கணும்? இத்தனை நான் சோறாக்கிட்டு இருந்தேன். நீங்க ஆக்கி வச்சு திங்க மட்டும் தான் தெரியும் எனக்கு. அதானே அது மட்டும் தான் தெரியும். போலீஸ்கார் நீங்க எதுக்கு பேசுறீங்க? நீங்க நான் பேசவே கூடாது. எதுக்கு பேசிக்கிறீங்க? என்ன வெண்ணைக்கு பேசுறீங்க? பேசாம இருங்க. உங்க மேல சரியான கோவத்துல இருக்கேன். நான் இம்புட்டு தூரம் ஆஸ்பத்திரி வரைக்கும் வரது காரணம் நீங்க தான் போலீஸ்கார். திரும்ப அவரவே சொல்றதுக்கு சார் நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க சார். இந்த பிள்ளை ஒரு பைத்தியம். அன்னைக்கு நான் மனநலம் சரியில்லைன்னு சொன்னேன். நெசமாவே இந்த பிள்ளை தான் மனநலம் சரியில்லாம போச்சு. என்னடே தெரியல. எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட வம்புக்கே வருது. உங்க ரெண்டு பேத்துக்கு என்னதான் பிரச்சனையே தெரியல. ஒரே முன் ஜென்மத்துல ஏதாவது பந்தம் இருந்துச்சே என்னமோ. ஏன் பூவரசி அப்படி போலீஸ்காரர்கிட்ட என்ன இருக்குது? அவர்கிட்டே வம்புக்கு போய்க்கிருக்கிய ஒண்ணு விளங்கலையே. என்னவா இத மோதல் ஒண்ணும் சரியில்லையே. மோதல் போய் கடைசியில காதலா முடிஞ்சிடாம செம்பனைக்கு செத்த போலீஸ்கார உடனே பாக்குறாரு. ஆய பொத்துடா வெண்ண அவர் பாக்குறாரு தானே திரும்பி நிக்கிறேன். ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா மச்சான். நான் உனக்கு மச்சானா? டே நான் உனக்கு தம்பிடா. விட்டா நீ என்னை சித்தப்பான்னு கூட கூப்பிடுவ போலயே. என்ன முறை வாயில வருதோ அதை வச்சு தானே கூப்பிடுவேன். அவர் திரும்பினாரா இல்லையா தெரியல. என்ன பாத்துக்கிட்டே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன போலீஸ்கார் ஆஸ்பத்திரி வந்து நீங்க விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாப்ல உண்மை வெளிய வந்துருமா? நீங்க தான் காரணம் எல்லாத்துக்கும். ஓ போலீஸ்கார மேலேயே பழைய தூக்கி போடுவீங்களா? சரி பிறகு பரவாயில்ல. உங்களுக்கு கிட்ட ஜெயில வைக்கணும்னு நினைச்சிருக்கேன். நீங்க யாரும் ஜெயிலல வைக்க வேண்டாம். ஏன்னா நீங்க பண்றது ஒண்ணுமே சரியில்லை. தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் மூக்க நடத்திருக்கீங்க. ஒரு போலீஸ்காரனுக்கு என்ன வேலை? ஏதாவது கொலை நடந்தா அங்க வந்து என்ன ஏதுன்னு பாக்குறது வேலை. இப்ப உங்க நாத்தனாருக்கு கொலை நடந்துச்சு. அது யாரு என்ன செஞ்சா அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வர சொன்னதாலே உங்க நாத்தனாருக்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. என்னன்னா பண்ணிருப்பாங்களா? அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு உரைக்காது சார். அதான் மனுஷ ஜென்மமா இருந்தா தானே உரைக்கிறதுக்கு. சரியான மெண்டல் கூட்டமா இருந்தா இப்படித்தே இருக்கும். இப்ப நான் மனுஷ ஜென்மமா இல்ல மெண்டல் கூட்டமான உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அது எதுக்கு நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க? போலீஸ்கார் உங்க சோழியை மட்டும் பாருங்க. போலீஸ்கார் தேவையில்லாம அடுத்த சோழியில நீங்க தலையிட வேண்டாம். அப்புறம் நல்லா இருக்காது. பூவரசி யாருன்னு பாப்பீங்க போலீஸ்கார். எம்பிட்டு பேச்சு பேசுற வாய்க்கு மட்டும் உனக்கு அல்லவே இல்லைன்னா இந்த வாய் இருக்கிறதுனாலவே நீ பாரு என்னென்ன நிலைமைக்கு போக போறேன். போலீஸ்கார் வாய் இருந்தா பேசக்கூடாது ஏதாவது இருக்கா என்ன? என் வாய் நான் பேசுவேன். என்ன யார் என்ன ஏது கேள்வி கேட்பா சொல்லுங்க பாப்பா. உங்களால கூட கேட்க முடியாது. நான் அப்படியே பேசுவேன். என்ன பூவரசி உன் வாயில சனி பகவான் குத்தாட்டம் போட்டுக்கிருக்காருன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா அவர் சாந்தியாட்ட ஆடுறதுக்குள்ள வாயை பொத்திங்க. அவங்க சோழியை மட்டும் பாருங்க. என்ன யார் யா விஷயத்துல தாயே வேற என்னடா அடி வாங்கி சாவு. போலீஸ்கார்கிட்ட மாட்டிக்கிட்ட. இனி நீ சிக்குனடி. நான் பார்க்காத ஒருத்தரவா அவர் இருக்க போறாரு. என்ன பார்த்து என்ன பேசினாலும் பூவரசி கிட்ட எதுவும் நடக்காது. பூவரசி பத்தி தெரியாம இருக்காருன்னு நினைக்கிறேன். போக தெரியும். நான் வாரேன். வரட்டுமா போலீஸ்கார்? இன்னொரு என் கனவுல வாங்களே. உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். அது வச்சுக்கிறியா? பூவரசி பேச்சு ஒண்ணும் சரியில்லை. கண்ணா நீ தானே லவ் பண்ணிக்கிருக்க. இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைய வச்சுக்கிறேன்னு ஒரு வார்த்தை நீ பேசியிருக்க. இலை மூதேவி வச்சுக்கிறேன்ற வார்த்தையில 1000 அர்த்தம் இருக்குடா. ஏன்டா என்ன மாதிரி பேசிக்கிருக்க? வாயை பொத்திக்கிட்டது இல்லை. இது மட்டும் பார்வதி காதுல விழுந்துச்சு. என் காதலுக்கு பிரேக்கப் சங்க ஊதிடுவாங்க. இப்பவே பிரேக்கப் சங்க ஊதுற மாதிரியே இருக்கு. இல்ல நீ வேற ஊத போறியாக்கா? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த பிள்ளை ஏன் உங்களை பார்த்தாலே இப்படி நடந்துக்கிறதுனே எனக்கு தெரியல. எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. அது ஒண்ணும் இல்ல சார். அந்த பிள்ளைக்கு கீருக்கு கண்டுக்கரிச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரியல. ஒரு 4-5 நாள் இப்படித்தான் இருக்கு. நாங்க வேப்பல அடிச்சோம்னா சரி வரும். எங்க ஊர் கோடாங்கி கிட்ட போய் நாங்க வேப்பல
அடிச்சுக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இருக்கட்டும். இது வேப்ப அடிச்சாலும் தெரியாதக்கு இருக்கு. இத தெரிய வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சில கை வைத்தியம் இருக்கு. அதை நான் செஞ்சுக்கிறேன். உங்ககிட்ட கை வைத்தியம் இருக்கா? நீங்க போலீஸ்கார் தானே? ஏன் ஏதாவது வைத்தியம் படிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி கீழ்க்கு பிடிச்சவர்களுக்கெல்லாம் வைத்தியம் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சில கை வைத்தியம் இருக்கு, அதை செஞ்சாலே போதும். போலீஸ்கார் கட்டிப்புடி வைத்தியமா? செம்புனக்கி உனக்குதே வாயில சனி பகவான் நடனம் அடிக்கிருக்காருன்னு நினைக்கிறேன். வாயை பொத்திட்டு அமைதியா இருந்து. கிட்டத்தட்ட அந்த மாதிரி வைத்தியம் கூட நினைச்சுக்கோங்க. போக போக உங்களுக்கு விளங்கும். சரியா? சரி, எல்லாம் படிக்கிற பிள்ளைகளா? என்ன படிக்கிறீ எல்லாரும்? நீ அவங்களோட தங்கச்சியாப்பா? எனக்கு இப்போதே குடும்பம் என்னண்டே விளங்குது. அதாவது உங்க குடும்பத்துல அந்த பொண்ணு வந்து உங்க நாத்தனார் இல்லையா? அந்த நாத்தனாருக்கு தான் இப்ப கொலை பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்க எல்லாம் ஒரே குடும்பமா? ஆமா சார், ஒரே குடும்பம் தான். இங்க இருக்க ஆஸ்பத்திரி இருக்க எல்லாருமே நாங்க ஒரே குடும்பம் தான். இடையில கொஞ்சம் வீட்டுல பிரச்சனை, அதனாலதே இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா யாரு வெட்டினாங்க என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. இந்த பிள்ளைக்கு வாய் கொஞ்சம் துடுக்காத்தே இருக்கு, எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. என் பேர் பார்வதி, அந்த பிள்ளை பேர் பூவரசி. அங்க நிக்கிறாங்கல்ல அவங்க வந்து என் அத்தை மையந்தே. அவங்க வந்து கண்ணா. அங்கிட்டு நிக்கிறவே செம்பனக்கி. என்னது செம்புனக்கியா? சார், என் பேர் விஸ்வா. எனக்கு செம்புனக்கின்னு கூப்பிட்டு இருக்காங்க, அதனால செம்புனக்கின்னு சொல்லி போச்சு. நல்லா இருக்கு இந்த பேரும். சார், இவங்க எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு நீங்களும் கூப்பிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். இல்ல நான் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். சரி, எல்லாரும் சூப்பரா பேசுறீங்களே. என்னப்பா படிக்கிற நீ? நானே அத்தை மகளோ டாக்டர் படிக்கிறதுக்கு நீட்டுக்கு படிச்சுக்கிருக்கோம் சார். சூப்பர் சூப்பர். நீப்பா? அவன் வீட்டில் உட்காந்து சோறு சாப்பிட்டுக்கிருக்கேன் சார். அது கூட ஒரு வேலைவே. இந்த மாதிரி வாய் இருக்கிறத விட்டு அது கூட வேலை செய்யல, அது ஒரு நல்ல வேலை. அப்படி சொல்லுங்க போலீஸ்காரி, இவங்களுக்கெல்லாம் புரியவே மாட்டேங்குது. வேற என்ன பயிர்? நாளை எதுவும் நினைச்சுக்கலாமா? நல்லா படிங்க, சீக்கிரமாவே டாக்டர் ஆயிருவீங்க. ஓகேவா? உங்க குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்குங்கிறத இந்த ஊர்ல பத்தி பாக்குறேன். நானும் இந்த ஊர்க்காரந்தேன். ஆனா வந்து இடையில கொஞ்சம் வேற ஊர்ல இருந்தேன், இப்போ வந்து இங்க வந்திருக்கேன். பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. சரி, நல்லா படிங்க. ஓகே, நான் வரட்டுமா? சரிங்க சார். காட்டு வாய் துற. வேணாமாமா, போதும். சாப்பிடவே முடியல, வாயெல்லாம் கசக்குது. அப்படித்தே இருக்கும், அதுக்காக மாத்திரை போடணும்ல. வாய் தெற. அட அட அட, என்ன கண்குள்ளா காட்சி. வாங்கக்கா. வாங்க அத்தாச்சி. இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல அத்தாச்சி. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டீங்களோ? நுயிரே நுயிரே ஆவும் நீதானே. என்னாச்சு திடீர்னு? ஏன் சரவணா, நல்லா தானே இருந்த? ஏன் ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது கொடுத்துட்டாங்களா? வாங்கி குடிச்சுட்டியா? அப்ப பார்த்தாலும் அதே நினைப்பதே இருப்பா. அப்படிலாம் கிடையாது. என் தங்கச்சி இப்படி ஒரு நிலைமையில பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டு கூட பண்ணிட்டனால என்ன அண்ணே? எங்க சரவணா புருஷர் தங்கச்சி கிட்ட பாசம் காட்டணும்டா. இப்படி பாட்டு பாடணும் அவசியம் கிடையாது. என்ன வந்து நல்லா இருக்கியாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலே அதுக்கு பாசம். நீ இப்படி ஓவர் எக்ஸ்ட்ரா மீட்டிங் போட்டு பாட்டு நான் பாடின பத்தியா? அதுலயே தெரிஞ்சு போச்சு உன் பாசம் ஒரு வேஷம். எனக்கு என்ன தெரியும்? என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும். போய் சொல்லிக்கிறீங்க, யாரு நம்பாதீங்க. இல்லை வேண்டாம் அவனே, உன்னை அவன் உள்ள கூப்பிட்டா போ வெளியே. நான் இன்னைக்கு நான் உள்ள வரக்கூடாது. நான் உள்ள வருவேன். நீங்க சாப்பிட கேட்கறது யார் தங்கச்சி? நான் எதுவும் கேட்க கூடாதா? நான் ஒரு அண்ணனா இருந்து இதை கூட கேட்கறேன்டா. நான் என்னதுக்கு இவ்வளவு அண்ணனா இருக்கேன்? சின்ன பிள்ளையில இவளை பத்தி என்னடி அடிச்சிருப்பேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் அப்ப யார் பதில் சொல்லுவா? இது நான் பேச வேண்டிய டைலாக்டா. நீ உசுர வாங்காம வெளியே போடா. வெண்ண அண்ணனுக்கான மரியாதை சிறப்பாக கிடைக்குது என்று நினைக்கிறேன். புருஷர் வெளியே போங்க புருஷர். மீனாட்சி அக்கா சொன்ன மாதிரி நீ நல்லா இருக்கியா அப்படின்றது ஒரு வார்த்தையிலே தெரிஞ்சு போயிடும். நீ பாசத்தை காட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. என்ன சோடியை பார்த்துக்கிட்டு வெளியே போறியா? அதெல்லாம் நீ சொல்லாது. நீ எதுக்கு சொல்லிருக்கா? நீ எல்லாம் பேசவே கூடாது. என்ன இன்னைக்கு நான் வெளியே போகணும்? என் தங்கச்சி தான் நீங்க உடம்பு முடியாம கிடக்கா. நீ தான் அவளுக்கு புருஷனே கிடையாது. வெளியே போ. அதான் டைவர்ஸ் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல. சரவணா, ஆஸ்பத்திரின்னு பார்க்குறேன் இல்லைன்னு வச்சுக்க அம்பிடுத்தே. யார் சொன்னா டைவர்ஸ் வாங்கணுண்டு? டைவர்ஸ்லாம் வாங்கவே இல்லை. ஆக்சுவலாக அந்த டைவர்ஸ் பேப்பரை நீயும் உன் அப்பனுந்தே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்க. டே முட்டாளுகளா, 6 மாசம் சேர்ந்து வராம எந்த கோர்ட்லடா டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க? அதுல நாங்க கையெழுத்தே போடல. அது தெரியுமா உனக்கு? உங்க முன்னாடி சும்மா கையெழுத்து போட மாதிரி நடிச்சேன். அதை கூட நீங்க வாங்கி பார்க்கல. வந்துட்டாங்க அப்பனும் மயனும். போங்கடா, சொல்லிய பாருங்க. இங்க பாரு, எத்தனை டைவர்ஸ் நோட்டீஸ் என்ன வந்தாலும் சரி, என்ன என் பொண்டாட்டி யாருனாலும் பிரிக்க முடியாது. அப்புறம் மாமியாரே, ஒன்று சொல்கிறேன், நல்லா காதில் வாங்கிக்கோங்க. மீனாட்சி அக்கா, உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறேன். அதாவது இவளை நான் வெறுத்தது வச்சது எல்லாமே உண்மைதே. காரணம் என் பிள்ளைய கொண்டுட்டா அப்படிங்கிற அந்த ஒரு இது மட்டும்தான். ரெண்டாவது,
இவ அப்பன் என் அப்பனை கொண்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச போது ஈரக்கொலையே அந்து போச்சு. இவளை ஏற்றுக்க என் மனசுக்கு கொஞ்சம் கூட ஒப்பவே இல்லை. ஆனால் காலப்போக்கில் எல்லாமே மாறிக்கிருச்சுன்னு தான் சொல்லுவேன். உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், என்னை தாண்டி எங்கள் வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைய, அதாவது எனக்கு அக்காவாக இருக்கவங்க, அவங்கள மீறிக்கிட்டு நான் கல்யாணம் முடிச்சது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தை போயிடுச்சு. கடவுளாக பார்த்து அந்த குழந்தைய அழிச்சாரா என்ன எதுவுமே தெரியல. அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் இவன் எனக்கு குழந்தை பெற்று கொடுத்தாலும் குழந்தை பெற்று கொடுக்கலன்றாலும் இவதான் எனக்கு பொண்டாட்டி. அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. என்ன அது அவளுக்கு புரியுதோ இல்லையோ, மாமியாரே உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, மீனாட்சி அக்கா உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னையே உங்ககிட்ட எல்லாத்தையும் விளவரியா விளக்குற மாதிரியே சொன்னேன். இப்போதைக்கு இவளை என்னால வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவ கூட சேர்ந்து வாழ முடியாது. சேர்ந்து வாழுவேன், இப்போ கிடையாது. என் மல்லிகா அக்காவுக்கும் என் பூவரசி அக்காவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடியட்டும். கல்யாணம் முடிஞ்ச மறு கையோட இவளை எல்லா முறையோட மறுதாலி கட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் என் பொண்டாட்டி உங்க வீட்டிலே இருந்துக்கிட்டும், நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கிறணும். என் மல்லிகா அக்காவுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி டாக்டர் கூட கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி பூவரசி அக்காவுக்கும் நடந்துடணும். 2 பேத்துக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு அவங்க வாழ்க்கையை தேடிக்கிட்டு அவங்கள பத்திரமா அனுப்பி வச்சதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் எங்களோட பெரிய வீடு இருக்குது தெரியுமா மாமியாரே, காதில் வாங்கிக்கோங்க, எங்களோட பெரிய வீடு. அந்த பெரிய வீட்டில் சந்தோஷமா மறுபடியும் ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழுவோம். கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வா. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆமா, மல்லிகாக்கு எப்ப கல்யாணம் பேச போறிய? கேள்விப்பட்டேன் டாக்டர் கூட கல்யாணம். எப்ப பேச போறிய? தெரியலக்கா என்ன பேசுறாங்கன்னு. வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்ததான் தெரியும். இவ அருந்ததி டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு செஞ்சுக்கிடுவோம். சரி, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்கிறது நல்லதுதான். சரி, நாங்க இடையில கரடி பூந்த மாதிரி உள்ள வந்துட்டோம் நினைக்கிறேன். முக்கியமா என் புருஷர் உள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, நாங்க வெளியே போட்டுமா? ஏராண்டி இப்ப எடுத்திருக்க பத்தியா, இதுதான் சரியான முடிவு. என்ன ஆனா அவ உன்னை படுத்தின பாடுக்கு எதையுமே பொருட்படுத்தாம திரும்பவும் அவளை பொண்டாட்டியை ஏத்துக்கணும்னு நினைக்கிற பத்தியா, அங்க இருக்கு உன் மனசு. அதனால உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். என்ன சீக்கிரமா மல்லிகாக்கு கல்யாணம் வைங்க. ஆமா பத்தா, அதுக்கு தானே எல்லா வேலையும் பாத்துக்கிருக்கு. நீ சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டி எங்க வீட்டுல நாங்க பத்திரமா வச்சுக்கிறோம். சீக்கிரமாவே 2 அக்காங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சு அதுக்கப்புறம் முறைப்படி மறுதாலி கட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போ. கண்டிப்பா பத்தா. மாமியாரே, அது வரைக்கும் என் பொண்டாட்டிய தேவையில்லாம ஏதாவது பேசுறது வைக்கிறது என்ன அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லக்கூடாது. என்ன அவ ஏன் பொண்டாட்டி இங்கதான் இருப்பா. ஒண்ணு கவலைப்படாதீங்க செல்வா. என் மாமியார் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? டெரர் பீஸ்ல கிடையாது, அது ஒரு டம்மி பீஸ். நான் பாத்துக்கிறேன். ஓகேக்கா. சரிங்க செல்வா, நீங்க பாத்துக்கிறீங்க. வெளியே எல்லாம் ஆள் நிக்கிறாங்க, ஒவ்வொருத்தங்களும் வந்து பாக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாத்தையும் விளையாட மாட்டாங்க, அப்புறமா வந்து பாப்பாங்க. இன்னும் அம்மா வந்து பாக்கலையா? டாக்டர் கொஞ்சம் சத்தான சாப்பாடை கொடுக்க சொன்னாங்க. அதனால அம்மா வீட்டில் முளைக்கட்டின பயிரெலாம் இருக்குல்ல, அதை வச்சு கொஞ்சம் சத்தான சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் வேற என்ன எங்கள் அத்தைங்க எல்லாரும் போயிருக்காங்க. போயிட்டு அப்புறமா வருவேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அது வரைக்கும் எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு மல்லிகாக்கா ஹோட்டலில் இங்கே வெளியே போயிட்டு ஒரு இட்லி வாங்கிட்டு வந்தாங்க, அதையும் கொடுத்துருக்கேன். சரி சரி கொடுங்க. சரி, நாங்கள் பிறகு வரோம். சரிங்கக்கா. மாமா, நம்ம அவசரப்பட்டு தப்புதான் செஞ்சிட்டோம். என்ன மல்லிகாக்கும் பூவரசிக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அதை நான் எதுவும் பண்ணல மாமா. எல்லாம் என் அப்பே செஞ்ச செயல். அதனாலவே எல்லாத்தையும் தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டேன். ஆனா அதெல்லாம் மறந்து போனதுக்கு அப்புறம் உன்னை நான் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் உன் காதலே எனக்கு புரிஞ்சது. அது வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை மாமா. என்னைக்குமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு புருஷ வீடுதே எல்லாமே அது எனக்கு பொட்டில் அடிச்ச மாதிரி சில காலத்துல உணர்ந்துச்சு மாமா. எனக்கு உசுறு மாமா. இன்னைக்கு நேத்து காதல் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீனே என்னை வெறுத்துக்கிட்டே தெரியுவ. காரணம் உன்னோட குழந்தைத்தனம். இப்ப குழந்தைத்தனம் எல்லாத்தையும் மாத்தி என்னைய நீ ஏத்துக்கிட்டே இல்ல. எனக்கு அதுவே போதும் மாமா. அதையும் சொல்றேன்ல, நீ எனக்கு குழந்தை பெற்று கொடுத்தாலும் சரி, குழந்தை பெற்று கொடுக்கலனாலும் சரி, நீனே எனக்கு பொண்டாட்டி. உன் கழுத்துல சும்மா ஒன்று நான் 3 முடிச்சு போட கிடையாது. என்ன மறுபடியும் தாலி கட்டியிருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், நம்ம 2 பேர் சேர்ந்து வாழுவோம், வேணான்னு சொல்லலை. ஆனால் என் 2 அக்காக்களுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னைய மறு தாலி கட்டி, அதாவது இன்னொரு தாலி பிரிச்சே கோர்க்கலை, தாலி பிரித்து கோர்த்து மறு தாலி கட்டி எல்லா சந்தோஷத்தோடையும் நம்ம அந்த பெரிய வீட்டில் எந்த வீட்டுக்காக அடித்து மல்லு கட்டினாங்களோ, நீ எந்த வீட்டுக்காக என் வீட்டுக்கு வந்தியோ அந்த வீட்டில் திரும்பவும் வாழுவோம். சரியா? பழசு எல்லாத்தையும் மறந்துரு. இனிமே பழசை பற்றி யோசிக்கவே கூடாது. முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான், அதுக்கு திரும்ப முடிச்சு போடக்கூடாது. நீ என்ன வேணான்னு சொல்லும் போதே திரும்ப இனி நீ ஏத்துக்கவே மாட்டியா? திரும்ப என் கூட சேர்ந்து வாழ்ந்துட மாட்டியான்னு எத்தனையோ நானே ஏங்கியிருக்கேன் மாமா. நீ இல்லாத வாழ்க்கையை உன்னை விட்டு பிரியும் போதே எனக்கு தெரிஞ்சது. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூ. உங்கூட நான்
அதையும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. இப்ப என்னவா பொசுக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிட்டிய? என்னது என்னால ரத்தம் கொடுக்க முடிஞ்சாலும் நீங்க தானே காப்பாத்திருக்கீங்க. அதே கட்டி பிடிக்கணும்னு தோணுச்சு கட்டி பிடிச்சேன். ஏன் கட்டி பிடிக்க கூடாதா? யாரு சொன்னா? அப்படிலாம் நான் ஒன்னும் சொல்லவே இல்லையே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. என் தம்பிக்கு எந்த ஒரு சங்கடமும் வந்துடக்கூடாதுந்தே சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வர எல்லா கஷ்டத்தையும் நானே எடுத்துக்கிருந்தேன். ஆனா இந்த கல்யாணம்ன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில சங்கடமாவே போச்சு. இதுக்கு மேல அவன் கஷ்டப்படக்கூடாது. அந்த பிள்ளை கூட சேர்ந்தவன் சந்தோஷமா வாழணும். கண்டிப்பா வாழுவாங்க. வாழாம எங்க போக போறாங்க? காதல் எப்போதுமே பொய்யாகாது. உண்மையான காதல். ஓகேவா? என்ன உன் தம்பியும் உன் நாத்தனாரும் சேர்ந்து வாழணும்னா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும். அது தெரியுமா உனக்கு? அப்படியா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எதுக்கு சேர்ந்து வாழ்றாங்க? அவங்க வேறுக்கனே கல்யாணம் ஆனவங்க தானே. அப்படியே மக்கு புரியாத மாதிரியே பேசிட்டு தெரி. உன் தம்பியோட என்னன்னே உனக்கு தெரியாது அப்படித்தானே? என்னத்த சொல்ல, ரொம்ப கஷ்டம். சரி விடு, உனக்கு விருப்பம் இல்லைண்டா. இந்த ஹாஸ்பிட்டல்லையே 2-3 பொண்ணுங்க இருக்குங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன். கட்டுவிய நான் பார்த்துட்டு சும்மா இருப்பணும். பிச்சு போட மாட்டேன். ரொம்பவே உங்களுக்கு போங்க, நான் வாரேன். அப்பா, இந்த வார்த்தையை கேட்கதானே இவ்வளவு தூரம் உயிரை கொடுத்து பேசுனேன். என்ன வார்த்தை? நான் வாரேன். நல்லா இருக்கு. போங்க டாக்டர், நீங்க ரொம்ப மோசம். நான் வாரேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்போதுமே என் புச்சிமா சந்தோஷமா இருக்கணும். சரியா? சரி, ஓகே. இப்போ டாக்டர் மாமாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தள்ளிக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, போய் என்னோட வேலையை பார்ப்பேன். என்ன சொல்றீங்க? என்னை விட என்ன வேலையா? என்னையே இப்போ இங்கே கவனிச்சுக்கு இருக்கணும். வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. என்னையே பார்த்துக்கிறீங்க, அதுவே உங்களுக்கு வேலை தானே. ரைட்டு. இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்கியோல. சரி இல்லையே. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கிருவோம். கொஞ்சம் விலகுங்க. ஊருப்பட்ட வேலை கிடக்கு. எப்ப பார்த்தாலும் உன்னையவே பாத்துக்கிருந்தா எனக்கு வேற வேலையே இல்லையாக்கும். தள்ளுடி. ஓஹோ, அப்படி. சரி, கல்யாணமே எனக்கு வேண்டாம். உனக்கு வாய் கூட இந்த அளவுக்கு பேச தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தாண்டி தெரியும். இது வரைக்கும் நீ இப்படி பேசி நான் பார்த்ததே கிடையாது. யாருக்கிட்ட எப்படி பேசுறியோ அது எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட அடங்கிதையும் போவ. இன்னைக்கு கொஞ்சம் ஓவராத்தே இருக்கு. ரொம்பத்தையும் ஓவரா போயிட்டனோ? இதுவும் நல்லா தானே மாமா இருக்கு. அதுக்கு தான். என்னமோ சரி. அப்புறம் கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் டாக்டருக்கு இழுவையெல்லாம் ஒரு திணுசாத்தே இருக்கு. எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான் டாக்டர். தள்ளுங்க. இப்ப நான் வாரேன். சரி, ஓகே. நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். போயிட்டு பரிசம் போட வாரோம். என்ன சொல்றீங்க? சீ, போங்க டாக்டர், நான் வாரேன். அடேங்கப்பா, பரிசம் போட வாரோன்னு சொன்னோன்னே வெக்கத்தை பாத்தீங்களா? வெக்கம்ல பட தெரியுமா என்ன? போங்க டாக்டர், நீங்க ஒரு மாதிரி எல்லாம் பேசுறீங்க. கெட்ட கெட்ட வார்த்தையா இருக்கு. எனக்கு வெக்கமா வருது டாக்டர். தள்ளுங்க, நான் வாரேன். ரைட்டு. இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த வெக்கம்லாம் எப்படி போகுதுன்னு பாக்குறேன். கொழுந்து வெத்தலையா என்ன கிள்ளி பாக்குறியே வெக்கத்துல வெத்தலை சவக்குதே பட்டுக்கோட பாக்கு மாத்தத்தா என்ன பொண்ணு கேக்குறியே படத்துன்னு நெஞ்சா துடிக்குதே என்ன முழங்கோட நீதானே அப்பா வார என்ன முழுசாவே அப்பாரு நானும் தாரே அந்த மகராத்திரி சிவராத்திரி மவராசி ஒரு மாதிரி அடையது எது என்னைக்கு வருது கதவெல்லாம் திறந்து நான் காத்திருப்பேன். ஜஸ்ட் ஃபார் 1 month. சீக்கிரமாவே வந்துடும். சீ, போங்க டாக்டர், கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறீங்க. நான் வாரேன். அத்தை, அன்பு இப்போ தான் கால் பண்ணா. அவங்க வீட்டில் பேசியாச்சுன்னு சொல்லி சொன்னான். எல்லாம் ஓகே தாம்மா, நான் நாளைக்கு ஊருக்கு வந்துடுறேன், அதுக்கப்புறம் எல்லாம் முறைப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களாம்மா. அதனால் மதுரை முறைப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல். அதுவும் மூத்த பொண்ணு, அதனால் கொஞ்சம் யோசித்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அத்தை? 2 நாள் கழித்து பொண்ணு பார்க்க போயிடலாமா இல்லை எப்படி? ஆமாம், அவங்க அந்த வில்லேஜ் கலாச்சாரத்தில் வாழ்ந்தனால அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, ஓகே, அவங்கள எப்படியே பண்ணிக்கலாம். தப்பாவியலா பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்களா? விட்டுருவேனா நான்?
அம்மா அது எப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியும்? அந்த ஜாதகம் பார்க்கறது அப்புறம் இதெல்லாம் பார்த்து தானே செய்யணும். அன்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? எனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஜாதகம் பார்த்தானே பண்ணீங்க. எனக்கு எத்தனை மாப்பிள்ளை வேணாம் வேணும் உதறி தள்ளிட்டீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? நான் கேட்பேன்ல, சொல்லுங்கம்மா. ஏய், அந்த காலம் வேற இந்த காலம் வேறடி. இந்த காலத்துல யாரெல்லாம் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கா நீ நினைக்கிற? ஜாதகம் பார்த்தாப்புல எல்லாம் சரி வர அமைஞ்சர் நீ நினைக்கிறியா? அது அன்பு இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். அவன் படிச்சிருக்கான், அவன் எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்குவான் நீ நினைக்கிற? மா, நான் சொல்றதே உனக்கு புரியலம்மா. என்னடி எனக்கு புரியல? மா, அந்த காலம் மாதிரி இல்லம்மா, எல்லாமே ஒரே காலம் தான். ஓகேவா? இப்பவும் அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க எல்லாருமே ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்றாங்க. இப்ப ஜாதகம் பார்க்கறதுல என்ன குறைஞ்சிரும் நான் கேட்கறேன். எனக்குலாம் இந்த மேரேஜ்ல சுத்தமா விருப்பமே கிடையாது. ஏதோ அன்பு விரும்பிட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அமைதியாக ஒத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, என் பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல. என் பொண்ணு தான் அன்புக்கு சொல்லி சொல்லி கடைசியா தலையில நல்லா மிளகா அரைச்சிட்டீங்கம்மா. ஏய், உன்ட்ட எத்தனை முறை நான் சொல்றது? ஓயாம பேசுறதே திரும்ப திரும்ப பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்னம்மா பேசுறதே திரும்ப திரும்ப பேசக்கூடாது? அப்போ என் பொண்ணு இவ்வளோ நாள் காத்து இருந்தது எல்லாமே வேஸ்ட் தானே? அப்படிதானே நீங்க பேசுறீங்க? முடிஞ்ச படத்தை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இசை, என்ன பாட்டி இப்ப ஏன் அவகிட்ட இப்படி கடிக்கடின்னு கடிக்கிற? நல்லா தானே உட்காந்துருந்த. ஏன்? அது ஒண்ணுல பாட்டி. இங்க பாரு, அன்பு விரும்பிட்டான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவன் வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறான். அன்போட விருப்பத்துக்கு மேலே இந்த வீட்டில் எதுவுமே நடக்காது. என்ன? அதாவது இளங்கோக்கு முன்னாடி அன்பு தான் எனக்கு எல்லாமுவா இருந்தான். இளங்கோ எனக்கு பிள்ளை இல்லைன்னு நினச்சி அதுக்கப்புறம் வந்தான். இப்போ இளங்கோ இருக்கான், ஆனால் எல்லாமே அன்போட விருப்பம்தான். புரியுதா? அன்புக்கு இசையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இல்லை, அவன் இசையை அவனோட எப்படி சொல்கிறது, அவனோட தங்கச்சியாக தான் அவன் பார்த்துருக்கான். என்ன, நீங்கள் தான் மனசுக்குள்ள அப்படி இப்படின்னு ஆசையை வளர்த்து சிலது முடிஞ்சு போச்சு, அதை விட்டு தள்ளு. ஆமாம் பிரேமா, லதா சொல்கிற மாதிரி ஜாதகம் பார்த்துருவோமே, நம்மளுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்ல. என்னதான் வந்து நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணாலும் ஜாதகம் பார்த்து பண்ணுறது நல்லது. ஆனால் இதுக்கு அன்பு ஒத்துக்க மாட்டானே. என்னடா அது ரிங்டோனு? அம்மா, அது என் ஃப்ரெண்டுக்கு வச்சிருந்த ரிங்டோனு. அது அவனுக்கு கால் பண்ணியிருக்காமா, நம்ம பேசிட்டு வர. நீங்கெல்லாம் பேசிட்டு இருங்கம்மா. சி, இது என்ன இப்படி இருக்கான்? சி, கொஞ்சம் கூட இவனை நல்லவனாவே நம்ம நினைக்கவே முடியாது போல. இப்படி ரிங்டோன் வச்சிருக்கான் பாரு. ஆனா இளங்கோ, இந்த யுஎஸ் போய் ரொம்ப கெட்டு போயிட்ட. போ, பேசிட்டு வா. அப்படி இல்ல, இவனுக்கு இந்த மாதிரி ரிங்டோன் தான் செட் ஆகும். சரிம்மா, நான் வர்றேன். உன்னோட பேச போற, போ. சரிம்மா. மா, நான் சொல்றத கேளு. ஜாதகம் பார்ப்போம். ஜாதகம் பார்த்து பொறுத்தெல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூ வைக்க போகலாம். லதா சொல்கிற மாதிரி ஜாதகம் பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறமே பூ வைக்க போகலாம். சரி, அன்பு எப்போ வர? இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு வரதா சொன்னான். ஏதோ ஆப்ரேஷன் இருக்குன்னு சொன்னான், முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால வந்து மற்ற வேலைகள்லாம் நம்ம தொடங்கிடலாம். நம்ம வந்து இன்னைக்கு மத்தியானம் ஜாதகம் பார்க்க போயிட்டு வந்துடலாமா? பொண்ணு வீட்டில் ஜாதகம் கேட்கணும்ல. அன்புக்கிட்ட கேட்டாயோ அன்பு திட்டுவானே, என்ன பண்ணுவனோ தெரியும். அன்பு நான் சொன்னா கேட்பான், பார்த்துக்கலாம். சரிங்கம்மா. பெரிய இவன்னு தெரியும், மூடிட்டு போன வைக்கிறீ. பாத்தியா, அம்மா அப்பா கிட்ட போகவும் ஃப்ரெண்டெல்லாம் கலட்டி விட்டுருவீங்கடா நீங்க. என்ன? ஆமா மச்சான், நான் கூப்பிடுறேன், நீ போன வை. ஏன், என்னாச்சு? உன் ஆள் வந்துட்டாள்? ஏய், அப்படிலாம் இல்ல, நான் உன்கிட்ட போன் பேசிக்கிட்டே அவ ரூம்குள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவளோட போட்டோ எல்லாம் இருக்குடா. இனி வை வை, நான் அப்புறமா ஏ போட்டோ? சரி சரி, அப்புறம் முதல்ல போனை வை, கூப்பிடுறேன். இது நம்ம அண்ணன் தானே? பக்கத்துல இருக்கிறது நம்மால் மாதிரியே இருக்கு. அலக்கி. ஏய், விழுந்துறது பாத்து. தேவ தேவதை தூவு பூமழை விழுதே விழுதே, பாய்தே பார்வை தொழுதே தொழுதே, உனக்கும் மேலே உறவே இல்லை உயிரே உயிரே, உற்று பார்த்தால் உனக்கே தெரியும் நானே இல்லை. வார் சந்தோஷ், நான் மட்டும் அவளுக்கு தெரியாம ஐஸ்கிரீம் வாங்கி திங்கிறேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, இன்னைக்கு எனக்கு வீட்டுல ஒலை வச்சிருவோம். ஒலை ஓ மொண்டாட்டியாவது ஒலவே வைக்கும். என் மொண்டாட்டி என்ன செய்வாண்டி கேளே. சொல்லு. என்னைய கீழே படுக்க போட்டு
அம்மிக்கல் உரல் இருக்கு தெரியுமா, அதை எடுத்து கால்ல இருந்து மேல வரைக்கும் ஒரு உருட்டு, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு உருட்டி என்னை அப்படியே சப்பாத்திக்கு மாவாட்ட பிசைஞ்சு விட்டுருவா. அதுவா அவளுக்கு பிடிச்ச பிளேவர்ல வாங்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு எனக்கு சோழி முடிஞ்சு அதுக்குள்ள தின்னு போருமாவா. ஆமாடா சந்தோஷ், இந்த பொண்டாட்டியெல்லாம் வர வர ரொம்ப பண்ணிக்கிருக்காளுடா. அதுவும் என்னமோ தெரியல, இந்த அறிவு தாமரை சேர்ந்துட்டு அந்த இடமே அப்படியே பெரிய ஒரு பூகம்பம் அந்த மாதிரி ஆகி போயிருக்கு. சாப்பிடுவோமா? இரு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி. சப்பா என்ன டேஸ்டா இருக்கு. இதுக்குதான் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வாங்கி சாப்பிடணும். ஆமாட சந்தோஷ், வீட்டுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோ, அவளுக்கு கையிலலாம் இது ஒண்ணு மிச்சம் இருக்காது. அவ்வளவுதான் ஜோலி முடியும். நானும் ரொம்ப நாள் இந்த மாதிரி தனியா வாங்கி சாப்பிடணும்னு ஆசைதான். ஆனா நமக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு நீ வந்துட்டு உனக்கு பிடிக்குமா? ஆமா பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். என்ன அருவி, நீ எப்ப வந்தீங்க? அத்தாச்சுக்கிட்டியா? அடி ஆத்தி நல்லா இருப்பதா, நீ அவளை தவிர வேற யார்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, அவகிட்ட மட்டும் சொல்லிடாத. என்னம்மா தங்கச்சி, என்ன வேணும்? ஜோலி பார்த்துட்டு போ. ரெண்டு பேரும் கூட்டு கலவழி தர வேலை பார்க்கறீங்க தானே? ஆஸ்பத்திரி வரேன்னு சொல்லி புட்டிங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் வாங்கி தின்னுங்க இருக்கீங்க. இங்க பாரு அண்ணே, நீ எனக்கு தரலன்னு வச்சுக்க, நீ அப்படியே பாத்துக்க அப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் தர மாட்டேன். எனக்கு இப்ப கொடுக்க போறியா என்ன? வச்சு வச்சுட்டு நீ பரவாயில்லையா? எனக்கு புதுசாவே வேணும். கர்மோனி ஓய் அச்சிடா பாய்சன் எனக்குலாம் வேண்டாம். எனக்கு இப்ப வேணும், எனக்கு தெரியாது. இப்ப மட்டும் நீ தரல, நான் கண்டிப்பா அத்தாச்சிட்ட போட்டு தருவேன். அத்தாச்சிட்ட சொன்னே வச்சுக்கோ, ஜோலி முடிஞ்சு போயிடும். இங்க பாரு சந்தோஷனே, நீ தரலட்டு வச்சுக்கோ, பங்குக்கு வாங்கி தர. இல்லனா நான் போய் அறிவை கடிச்சு சொல்லி தருவேன். என்ன நீ என்ன மருந்து பேர் நினைச்சி அவ பெரிய இப்ப அவளுக்கு பயந்து சாவே நினைச்சுக்கிறியா? சும்மா நாலு இப்படி தட்டி விடுற கீழே விழுந்துருவா. அப்படியாகும். முந்தானத்து வீட்ல அடி வாங்கிருந்தியா? ஒரே சவுண்டால கேட்டுச்சு. அடி வாங்கினதான் அது யார் சொன்ன? என் அண்ணனே சொன்னியா? முந்தானத்து அறிவை கப்படு நீ அடிச்சதாமா? எங்க அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லிக்கிறீங்க, வீட்ல எங்க அத்தாச்சி கிட்ட சொல்லிக்கிறீங்க. அப்ப நான் கேட்டேன், என்னனே சரிதான். உங்ககிட்ட வந்து ஏதாவது விஷயத்த சொன்னா இப்படித்தே பரப்பி விடுவியா? அடியே சின்ன பிள்ளடா, என்னை பத்தி அந்த பிள்ளை என்ன நினைச்சிருக்கோம்? சே, இப்ப வேற நான் வேற ஒரு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பிட்டிங் வேற போட்டு விட்டானே. இல்லை என் பிரச்சனை எனக்கு தான்டா. அது ஒண்ணுல சந்தோஷ், என்னால எதையும் தாமரைக்கிட்டு மறைக்க முடியாதுடா. நான் மறைச்சாலும் கண்டுபிடிச்சிருவா. இப்ப பாரு, இப்ப ஐஸ்கிரீம் தின்னு இருக்கேன்ல, இதை கூட அவ கண்டுபிடிச்சிருவா. அதனாலதான்டா சொல்லிட்டேன். இப்ப நீ என்ன செய்யறா, எனக்கும் சேர்த்து அந்த பிள்ளைக்கு ஒரு ரெண்டு ஃபிளேவர் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுத்துரு. நம்ம திங்கிறதவே அந்த பிள்ளையும் சொல்லி கொடுக்காது. சரியா? அப்புறம் வேற ஒரு நாளைக்கு பார்த்து. நான் அடி வாங்கினதுல யார்ட்டையும் சொல்லக்கூடாது என்ன? வெளியே தெரிஞ்சுன்னா அசிங்கமா. நான் சொல்ல கூடாதுன்னா இப்ப எனக்கு 10 ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? இல்லனா எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பியா? ஆஸ்பத்திரியே கட்டி விடுவேன். சரிடா, வாங்கி தரேன். ஆனா மச்சான், நீ ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன்டா. பொண்டாட்டி ஒரு சைடு, தங்கச்சி ஒரு சைடு இருந்தா உன்ன மாதிரி இருக்க. இல்லண்டா செத்து போயிருந்தா இல்லடா மருது. சரிவா, நம்ம சாப்பிடும். தோசை கல்ல காய வச்சிருவோம். எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை. ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை. பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும்.